ஆராதனையின் ஒரு வெளிப்பாடு. சென்று காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை ராமாயணத்தை பரப்பினார்கள் என்றால் அந்த கலைஞர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. நான் முடிவு பெயர்ந்த பொழுது அப்பொழுது நான் கேள்விப்பட்டேன். மடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது யக்ஷகானத்தை கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய விஷயங்களை பரப்புவதற்கு பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கான்ஃபரன்ஸில் கன்க்ளூடிங் டே நான் பேசும்பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய யக்ஷகானம் ஏதோ சங்கீத நாடக அகாடமியில் ஃபோக் என்ற ஒரு கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆடுவது சாஸ்திரிய நடனம். இது கம்ப்ளீட்டாக அங்கு 500 பேர் எனக்கு அந்த பிரதிஷ்டையை செய்தார்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுத்த வாக்கியம் காப்பாற்றினேன். பெரியார் சுவாமிகள் அவர்கள் எங்களிடத்தில் கலைஞர்களிடத்தில் எவ்வளவு and it is with that devotion I went and Swamiji made such a beautiful arrangement and I want to congratulate. Yes, Swamiji வராதவர்களுக்காக அயோத்தியா ராமனை இங்கே நிறுத்தி இங்கே கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள். What a beautiful replica. எனக்கு முடிஞ்சா நான் திருடிட்டு போயிருந்தேன். சுவாமிஜி இருக்கிற இடத்துல ராமன் இருப்பான் கண்டிப்பா. ஆகவே சுவாமிஜி அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பிலும் அனைத்துக்கும், அதாவது தமிழ் பரம்பரையில ஒரு 10 பேரும் பல்லாண்டு பாடி சனாதன தர்மத்திற்கும் சமூக சேவைக்கும் உண்டான அந்த நெருக்கத்தை முன்னோக்கியவர்களை விட யாரும் பேச முடியாது. அதை பிரத்யட்சமாக செய்து வரும் சுவாமிகள் அவர்கள் ராமானுஜரை போல 120 வருடம் கண்டிப்பாக நம்ம இடையே இருந்து சமூகத்திற்கு ஆசீர்வதித்திருக்க வேண்டும் என்று அந்த ராமபிரானியை வேண்டிக் கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். Thank you, madam. You made entire audience dumbfounded with your wonderful and captivating speech. We are all blessed, madam.